மன்னன் எல்லாளன். எல்லாளன் ஒரு தமிழ் மன்னன். இவன் அனுராதபுரத்தை தலைநகராகக் கொண்டு 44 ஆண்டுகள் இலங்கையை ஆண்டான். அதன் தலைநகராக அனுராதபுரம் இருந்தது. எல்லாள மன்னன் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் சமமாக மதித்து வந்தான். உண்மையை மதிப்பவனாகவும் நீதியை நிலைநாட்டுபவனாகவும் இருந்தான். எல்லாள மன்னன் நீதி கோரி வருபவர்களின் முறைப்பாடுகளை உடனுக்குடன் கேட்டறிவதற்காக தன் படுக்கை அறையிலே ஓர் ஆராய்ச்சி மணியை அமைத்திருந்தான். இடர்பட்டவர்களின் இன்னல்களை உடனுக்குடன் தீர்த்து வைத்தான். இவன் தனது அமைச்சர் அவையில் பௌத்தர்கள் பலரையும் அமர்த்தியிருந்தான். எல்லாள மன்னனுக்கு முன்பே பல தமிழ் மன்னர்களும் சிங்கள மன்னர்களும் இலங்கையை ஆட்சி செய்து வந்துள்ளனர். கிறிஸ்துவுக்கு முன் 237 ஆண்டளவில் தேவநம்பிய தீசனின் தம்பியான சூரத்தீசனை சேனன், குந்திகன் என்ற 2 தமிழ் மன்னர்கள் வெற்றி கொண்டனர். இவர்கள் இலங்கையை சீரோடும் சிறப்போடும் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதன்பின் தேவநம்பிய தீசனின் கடைசி தம்பியான அசேலன் ஆட்சியை கைப்பற்றினான். பின் அசேலனை எல்லாளன் வெற்றி கொண்டான். இவன் நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்தான். நாட்டின் நீர்நிலைகளை செப்பனிட்டு பயிர் செய்கைக்கு ஊக்கமளித்தான். இதனால் நாட்டின் வளம் பெருகியது. தலைநகருக்கு வடக்கே அவன் கட்டிய பெலிவாவியே இன்றைய வவனிக்குளம் ஆகும். மேலும் வட பகுதியிலுள்ள பெரிய குளங்களான இரணைமடுக்குளம், பாவற்குளம் என்பவற்றையும் எல்லாளனே முதலில் அமைத்திருக்க வேண்டுமென்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அவனது ஆட்சியில் நாடு வறட்சி, வறுமை ஏதுமின்றி செழிப்பாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் சிபி சக்கரவர்த்தி, மணிநீதி கண்ட சோழன் ஆகியோருக்கு நிகரான மன்னன் எல்லாளன் என பௌத்த நூலான மகாவம்சமே போற்றி புகழ்கின்றது. எல்லாள மன்னன் சிங்களவர்களின் பௌத்தத்தையும் மதித்தும் காத்தும் வந்தான். சிங்கள உரோகணவின் அரசனான காகவன தீசனதும் விகாரமாதேவியினதும் மூத்த மகன் காமினி அபயன். இவன் துட்ட செயல்களை செய்தபடியால் துட்டகெமுனு என அழைக்கப்பட்டான். விகாரமாதேவி தமிழருக்கு எதிராகவே இவனை ஊட்டி வளர்த்தாள். உரோகண பகுதி சிங்கள இளவரசனான காமினி அபயன் சிங்கள பௌத்தனே. இலங்கையை ஆள வேண்டும் என்ற இனவெறியும் மதவெறியும் கொண்டிருந்தான். தாயார் விகாரமாதேவியின் பக்கத் துணையுடன் எல்லாளனுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக முயற்சியில் இறங்கினான். எல்லாளனை நேர்மையான போரிலே வெற்றி கொள்ள முடியாது என்பதை துட்டகெமுனு நன்கறிந்து கொண்டிருந்தான். தன் தந்தை இறந்ததும் தாயாரினதும் பௌத்த பிக்குமாரினதும் அறிவுரைகளையும் உதவிகளையும் பெற்று பௌத்த நெறியை காப்பதற்காக போரென்று கூறி எல்லாளன் மீது போர் தொடுத்தான். முதியவனான எல்லாளனை தனித்துப் போருக்கு அழைத்தான். போர் முறைக்கு மாறாக எல்லாளனின் யானையை தாக்கி எல்லாளனை கீழே வீழ்த்திக் கொன்றான். அனைவரும் போற்ற முறை தவறாது நாட்டையாண்ட எல்லாளன் மீது துட்டகெமுனு முறையற்ற போர் செய்து வெற்றி பெற்றான். அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில்
எல்லாளனுக்கு ஒரு நினைவாலயமும் அமைத்தான் துட்டகெமுனு. அவ்வழியாற் செல்பவர்கள் அந்த நினைவிடத்திற்கு வணக்கம் செலுத்த வேண்டுமென்றும் கட்டளையிட்டான் துட்டகெமுனு. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்பது குறள். உலக உயிர்களெல்லாம் வானை நோக்கி மழையை எதிர்பார்த்து வாழும். குடிமக்களெல்லாம் மன்னனின் செங்கோலை நோக்கி வாழ்வர். முற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.